ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் லாக் பார்க்கலாமா? ஃபுல் லாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, ஆனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் லாக்கும் பாருங்கள். இந்த வளையல் வந்து நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த வளையல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக இருந்துச்சு. இந்த வளையல் ரேட் வந்து 130 ருபீஸ் தான். நான் எதுக்கு இது வளையல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் ஒரு இடத்துக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். நாங்கள் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இந்த வீட்டுக்கு வந்து விளக்கு வந்து நாங்கள் கோவிலேருந்து கொண்டு வந்தோம். புது வீடு வாங்கியிருக்கனால சாமி வந்து வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் சாமி கும்பிட்டு கோயிலேருந்து நான் விளக்க அணையாமல் கொண்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள விளக்கையும் நாங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு நான் ஏற்றின விளக்க நான் தான் முத விளக்க ஏற்றினேன் நான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே பால் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம், பால் காய்க்கிறதுக்காண்டி. ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த வீடு வாங்குறதுங்க பிளான் போட்டு ரொம்ப நாள் கழித்து தான் நாங்கள் இந்த பிளானை வந்து செயல்படுத்தினோம். இதுதான் வீடு. நான் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் வந்து இந்த கலர் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி நாங்கள் அடிக்க சொன்னோம். அதுக்கப்புறம் பர்பிள் கலர் அடிச்சிருந்தோம் பெட்ரூம்குள்ளே. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு, பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இது வந்து கிச்சன். அம்மா பால் காய்ச்சி எல்லாருக்குமே ஊற்றி கொடுக்குறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படி சாமி கும்பிட்றதுக்காண்டி அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் பழம், பூ, டெக்கரேஷன் எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்து தான் சாமி கும்பிட்டாங்க. எப்போவுமே நானும் இல்லாட்டி அம்மா தான் சாமி கும்பிடுவேன். தேட அப்பா வந்து சாமி கும்பிட்டாங்க. இந்த புது வீடு வாங்கியிருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். செம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளில் வாங்கணும் நாங்கள் பிளான் போட்டு இப்போ தான் அது வந்து நிறைவேறுச்சு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செம ஹாப்பி தான். நான் இது அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பா வந்து வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆரத்தி காமிச்சாங்க. பூவெலாம் கட்டி நாங்கள் வந்து தோரணம்லாம் போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நாங்கள் தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே தொட்டு கும்பிட்டோம், நல்லபடியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆரத்திலேருந்து தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பால் காய்ச்சதை வந்து ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு இருந்தேன். நான் அப்பா கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்பா வாங்கி குடித்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி கொடுத்தோம், தங்கச்சி கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. இந்த குட்டீஸ் எல்லாமே வயிறு பசிக்குங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் இலை போட்டு வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், எல்லோரும் கூட பேசி சிரிச்சுக்கிட்டே. மாமா வந்து தெரியாமலே இது ஒரு எதிர்பார்க்காத கிஃப்ட்டு, ஏர் கூலர். எங்கிட்ட வந்து சொல்லவே இல்லை மாமா இந்த மாதிரி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத. எடுத்துகிட்டு வர்றதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை, அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் நான் இப்போ வந்து போஸ்ட் போடுறேன். ஏர் கூலர் வந்து நாங்கள் வாங்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டோம். அதுக்குள்ளே மாமாவே வாங்கிட்டு வந்து தந்துட்டாங்க. அப்படியே அதை பார்த்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். செம்ம கூலிங்காக நல்லா காற்று வந்துச்சு. அம்மா வந்து அந்த சைட் கேப்பில் வந்து பொங்கல் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டு. அம்மா வந்து வழக்கமாக செய்கிறதோடு இந்த தடவை வந்து பாசமாக எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் சூடோடு ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் அண்ணன் மகள் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அவள் வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு வந்து அப்பளம், சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, சாம்பார் தான் செஞ்சுருந்தோம். சாம்பார் சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. காலை மத்தியானம் அத்தை தான் செஞ்சுருந்தாங்க சாப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் வந்து மானுக்குட்டி கூட கொஞ்சம் நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஈவினிங் டைம் ஒரு செல்ஃபி மானசா கூட. காமி எதை பார்த்துட்டு இருக்கானே, கோபி சீப்பு காமி. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போய் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள எசக்கியம்மன் கோவிலுக்கு தான் வந்துருந்தோம். அங்கே வந்து இப்போ தான் கோவில் கூட முடிஞ்சதுனால சாமி சிலை எல்லாத்தையுமே கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் வந்து சாமி சிலை வச்சுருந்தாங்க, அங்கே தான் போய் பூசாரிகிட்ட கொடுத்து மாலை போட்டோம். அதுக்கப்புறம் மாலைலாம் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் திருநாறு எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். நான்
அப்போ தான் பார்த்து சாமிக்கு எல்லாமே துணி கட்டி அந்த இடத்தையே கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தாங்க உள்ளே போகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு நியூவாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அன்எக்செப்ட் தான். எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இது வாங்கி கொடுப்பாங்கன்னு. அதையே அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இடியாப்பம், சிக்கன் கிரேவி தான். ஏன்னா காலையிலையும் மதியானம் சாம்பார் சாப்பாடு, அதனால் நாங்கள் சிக்கன் கிரேவி வச்சே சாப்பிட்லாம் இடியாப்பம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு இடியாப்பம் வித்து கறி குழம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கா நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரெட். அதுவும் இல்லாமல் இது வந்து 50 ருபீஸ் தான் இந்த நூடுல்ஸு. அதை எப்படி ஜாலியாக நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு நாங்கள். இதோட இந்த லாக் முடியுது. பாய் காய்ஸ்.